அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன் மல்லி 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 மல்லி. இது எப்படிமா முதல்ல என்னப்பா இது? முதல்ல எங்காச்சும் இது பத்திரமா ஒளிச்சு வைமா. அம்மா, அன்னைக்கு ஒரு சாமியாரை பார்க்க போனல, அவர் தான் இந்த சூரணத்தையே கொடுத்தாரு. இத பத்திரமா வச்சுக்க. நம்பிக்கையோட சாமியை வேண்டிக்கிட்டு புருஷங்கையால கொடுக்கணும்னு அந்த சாமியாரே சொல்லியிருக்காரு. சீக்கிரமாவே ரேணுகா சித்தம் தெளிஞ்சு பழைய மாதிரி ஆயிடுவான்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாருமா. விஜய், நீங்க அவங்க கூடவே இருப்பேன்னு சும்மா சொன்னீங்களா, இல்ல உங்க மனசுல இருந்து சொன்னீங்களா? ரேணுகா அக்கா சரியாகிற வரைக்கும் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா குணமாயிட்டா கேட்பாங்கல்ல. நீ யாருன்னு கேட்பாங்க, நீ ஏன் இங்க இருக்கேன்னு கேட்பாங்க. நான் என்னங்க பதில் சொல்றது? ரேணுகா அக்காக்கு சரியாயிட்டா நான் எங்க போவேன் விஜய்? என்னோட வாழ்க்கை இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நான் விஜயோட இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவரை விட்டு பிரிய கூடாது, அவர் கூடவே எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிற என் மனசு கிட்ட நான் என்ன சொல்றது? ரேணுகா, சாரி மல்லி. அது நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தூக்கம் வருது. கொஞ்சம் என்ன சொல்ல வரேன்னு மட்டும் கேளு. ஒரு 2 நிமிஷம் தான். என்ன விஷயமா? இல்ல ரேணுகா, நான் ஒன்னும் கேட்கலையேங்க. இல்ல, நான் சொல்லணும். நீ வாய் விட்டு கேட்கலங்கிறதுக்காக எதுவும் சொல்லாம இருக்கிறது சரி கிடையாது இல்லையா? வெண்பா மாதிரி நான் சின்ன புள்ள இல்ல, எனக்கு எல்லாம் புரியும். நீங்க எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். மல்லி, அதுக்கு இல்ல. என்ன இருந்தாலும் நான் உன்கிட்ட சாரி கேட்கணும்னு. ப்ளீஸ், எனக்கு தூக்கம் வருது. எனக்கு புரியுது, உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். இல்லன்னு நான் சொல்லவே இல்லையே. பாத்தியா, எனக்கு தெரியும். அதனாலதான் உன்கிட்ட பேசணும்னு வந்தேன். உன் மனசு எனக்கு தெரியும் மல்லி. இவ்வளவு நாள் உன் கூட இருக்கேன், இத கூடவா புரிஞ்சுக்க முடியாம இருக்கேன்? இல்ல, நான் கஷ்டமா இருக்குன்னு சொன்னது தூங்காம முழிச்சிருக்கிறது. எனக்கு வேற எந்த விஷயமும் கஷ்டமா இல்ல. இல்ல மல்லி, நீ பொய் சொல்ற. பொய்யெல்லாம் சொல்லல. நான் எதுக்கு சொல்லணும்? எதையாச்சும் சாதிக்கணும்னு நினைச்சாதான் பொய் மனசுல இருந்து வரும். மல்லி, என்னவா இருந்தாலும் என்ன பார்த்து சொல்லு. திரும்ப மல்லி, என் முகத்துக்கு நேரா என்ன பார்த்து பேசு. புரிஞ்சுக்கோங்க, தூக்கம் வருது. நீங்க காலையில 9 மணிக்கு எந்திரிச்சு 9:30க்கு வெளியே கிளம்பி போயிட முடியும். ஆனா நான் அப்படி எந்திரிச்சா ஒன்னும் நடக்காது. 5 மணிக்காவது எந்திரிச்சாதான் வெண்பாவை எழுப்பி அவளுக்கு டிஃபன் கொடுத்து லஞ்ச் ரெடி பண்ணி வச்சு டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். சரி மல்லி, நீ ரெஸ்ட் எடு. நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. எதுனாலும் ஓபனா என்கிட்ட மனசை விட்டு பேசு. அப்பதான் எல்லாமே சால்வ் ஆகும். அப்பா ஷோ, இப்ப போயிடலான்னு கடைசியில 11 மணிக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான். இனிமே இந்த குரூப்போட சேர்ந்து ஆன்மீக ட்ரிப் போடவே கூடாதுடா சாமி. சொன்ன மாதிரி டான்னு டைமுக்கு கொண்டு வந்து விட வேண்டாமா? ஒரு பிளானிங்கும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவங்க கூட எல்லாம் போறதுக்கு பேசாம நாமளே ஒரு ஆன்மீக ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். என்னது இது, ஒரே இருட்டா இருக்கு. எல்லாரும் தூங்கிட்டாங்க போல. நடு ராத்திரியில
காலிங் பில் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பாவம் இந்த மல்லி தனியால கடந்து எல்லாருக்கும் சமைச்சு போட்டு துணி துவைச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து ஐயோ பத்தாததுக்கு இப்ப 2 நியூ அட்மிஷன் வேற. நம்ம கிட்டதான் டூப்ளிகேட் சாவி இருக்கே. பேசாம சத்தம் இல்லாம திறந்துட்டு போய் ரூம்குள்ள படுத்துக்குவோம். உள்ள தாள் போட்டிருந்தா என்ன பண்றது? சரி சரி பாப்போம். தாள் போட்டிருந்தா மனோகருக்கு போன் பண்ணி எழுப்பிட வேண்டியதுதான். திறந்துடுச்சு. அப்பனே எல்லாரையும் நல்லா வச்சிருப்பா. கடவுளே, இந்த மல்லிப்புள்ள மேல உனக்கு இறக்கமே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளை யாருக்குமே எந்த கெட்டதுமே செஞ்சதில்ல. ஏன் நினைச்சு கூட பார்க்க மாட்டா. அப்படிப்பட்டவளை போட்டு ஏன் இப்படி எல்லாம் வதைக்கிற? என்னமோ பண்ணுப்பா. அப்பா, ரேணுகான்னு ஒருத்தி கூட்டிட்டு வந்து இங்க கூத்து பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே பேச முடியாத நிலைமையில நாங்க இங்க இருக்கோம். பேசுனா நான் எப்படி பேசுவேன்னு உனக்கே தெரியும். அவ மனநிலை சரியில்லாதவன்ற ஒரே காரணத்துக்காக என் வாயை அடக்கிக்கிட்டு இருக்கேன். நிஜமாவே அவ ரேணுகா தானா? அப்படி இல்லைன்னா அவ யாரு? எதுக்காக இங்க வந்திருக்கா? அவ பின்னாடி யாரு இருக்கா? நீதான்ப்பா இதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். என் மகளை எப்படியாவது காப்பாத்து. என்ன ஆகுதோ? மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.